Hello students, last video la differentiation of vectors ku theorem and definition பார்த்தோம். இந்த vector calculus ல மூணு செக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட் சொன்னேன். ஒன்னு differentiation of vectors, ரெண்டாவது gradient. ஓகே, அப்ப gradient ஓட definition. Pi of x, y, z அப்படிங்கற ஒரு real valued function எடுக்கிறோம், which is a scalar. இதே next section divergence and curl. இந்த ரெண்டு டைவர்ஜென்ஸ் அண்ட் கர்ல்ல வந்து எடுக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து வெக்டர் வேல்யூடு ஃபங்க்ஷன். ஏன் ரெண்டையும் சைமல்டேனியஸாக எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஸோ டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக. ஸோ இது ஸ்கேலார் வேல்யூடு ஃபங்க்ஷன். இங்கே இந்த டெஃபினேஷனுக்கு வரும்போது வெக்டர் வேல்யூடு ஃபங்க்ஷன். அப்போ வெக்டர் வேல்யூடு ஃபங்க்ஷனாலே வி டேக் எஃப்ங்கிறது நம்ம ஐ வெக்டர் ஜே வெக்டர் வச்சு வெக்டராக எடுக்கணும். ஓகே ரைட். இப்போ சி த டெஃபினேஷன் ஆஃப் கிரேடியன்ட். கிரேடியன்ட்டுக்கு பை ஆஃப் எக்ஸ் y, z ஒரு ரியல் வேல்யூடு கண்டினியூஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகிற ஒரு ஃபங்க்ஷன் தான் பை. அதில் எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா டெல் பைன்னு டிஃபைன் பண்ணுறோம். அப்போ டெல் அப்படின்னா வாட்? டெல் அப்படிங்கும்போது ஐ இன்ட்டு ஹியர் வேர் டெல்லுங்கிறது எழுதியிருக்கேன். டெல் மீன்ஸ் வாட்? இட் இஸ் ஆப்ரேட்டர். ஆப்ரேட்டர் மீன்ஸ் இந்த டேர்ம். திஸ் இஸ் கால்டு டெல் ஆப்ரேட்டர். ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஐ இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே இன்ட்டு டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே இன்ட்டு டோ பை டோ இசட். அப்போ டெல் இன்ட்டு பை. அப்போ டெல் பைங்கிற டேர்ம் தான் இட் கேன் பி டேக்கன் அஸ் I into இங்கே டோ பை பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே இன்ட்டு டோ பை பை டோ ஒய் ப்ளஸ் கே இன்ட்டு டோ பை பை டோ இசட். ஸோ சிம்பிளி இட் இஸ் ரிட்டன் அஸ் சம்மேஷன் ஐ டோ பை பை டோ எக்ஸ். இந்த த்ரீ டேர்ம்ஸையும் சேர்த்து நம்ம வி கேன் ரைட் இட் அஸ் சம்மேஷன் because addition of three terms. So summation I into dou pi by dou x. So the del pi is called gradient of pi. So it is denoted by grade pi. Okay. So this is important. Del pi which is called grade pi. So next definition, divergence and curl. Definition of divergence. Well, let f is the vector valued function. F can be taken as f1 I vector, f2 j vector plus f3 k vector. So then define del dot f. Here del pi gradient ku venum del pi. Here dot operator kandipa venum del dot f. So already del ங்கிறதுக்கு நமக்கு ஆபரேட்டர் சொல்லிருந்தோம். dot f. டாட் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் சேம் டாட்டோட ஆன்சர் 1ன்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஐ டாட் ஐ 1, ஜே டாட் ஜே 1, கே டாட் கே 1. அப்போ இந்த ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ஐ டாட் ஐ 1ங்கும்போது இங்கே என்ன வந்துடும்? டோ f1 பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ f2 பை டோ ஒய் ப்ளஸ் டோ f3 பை டோ இசட். ஸோ திஸ் டெல் டாட் எஃப் இஸ் கால்ட் டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப். இட் இஸ் டினோட்டட் அஸ் div f. ஓகே ரைட். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் கேர்ள். curl f. Okay, definition for curl. Same, let f-ங்கிறது vector valued function எடுத்துக்கணும். and del உடைய term I into dou x by dou x plus j into dou by dou y plus k into dou by dou z. இது ரெண்டே எடுத்துக்கிறோம். Then defined curl f is defined by del cross f. cross வந்தாலே நமக்கு எப்படி denote பண்ணுவோம்? determinant. determinantல first row ijk, second row del உடைய coefficient, third row f உடைய ijk coefficient. இப்போ del உடைய ijk coefficients இங்கே பார்த்தோம் அப்படின்னா del உடைய term இந்த இருக்கு. I உடைய coefficient என்ன? டோ பை டோ எக்ஸ், ஜேக்கு டோ பை டோ ஒய், கேக்கு டோ பை டோ இசட். எஃப்ல ijk coefficient, I உடைய coefficient f1, j உடைய coefficient f2, k உடைய coefficient f3. ஸோ டிட்டர்மெண்ட் போட்டாச்சு. டிட்டர்மெண்ட் ஃபைன் பண்ண தெரியும். I இன்ட்டு இங்கே போட்டிருக்கேன் I இன்ட்டு டோ f3 பை டோ ஒய் minus dou f2 by dou z. So the ijk determinant value தான். It is simply written as summation I cross dou f by dou x. Okay, so this is the definition of curl f. curl f is denoted by del cross f. Next வந்து நம்ம theorem of gradients பார்க்க போறோம். Okay, இப்போ gradientல ஒரு 3 theorems பார்க்க போறோம். அதில் first theorem statement வந்து grade pi plus or minus psi equal to ரைட் ஹேண்ட் சைட் ப்ரூவ் பண்ண வேண்டியது கிரேட் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் கிரேட் சைன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் எடுத்துக்குவோம். கிரேட் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் சை. ஸோ கிரேட் பைனா பை த டெஃபினேஷன் ஆஃப் கிரேடியன்ட் டெல் பை அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். டெல் பை இஸ் செட் டு பி கிரேடியன்ட். அப்போ அந்த கிரேட் டேர்முக்கு பதிலாக டெல் ஆஃப் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் சை. அண்ட் டெல்லோடைய ஃபார்முலா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஐ டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டர் டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே வெக்டர் டோ பை டோ இசட்.
ஆஃப் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் சை. இப்போ டெல்லோட எக்ஸ்பான்ஷன் போட்டாச்சு. இப்போ ஒவ்வொரு டேர்முக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் டேர்ம் இருக்கிறதுனால இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். அதாவது டேர்ம் இன்ட்டு பை ப்ளஸ் ஆர் மைனஸ் டேர்ம் இன்ட்டு சை. ப்ளஸ் ஜே ஆஃப் பை plus or minus the same way of psi. So plus or minus. Okay. Next pi அந்த ஒவ்வொரு டேர்மும் பைக்கு வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். டோ பை பை அதே மாதிரி சேம் I இன்ட்டு டோ பை பை டோ எக்ஸ் plus j into dou pi by dou y plus k into dou pi by dou z plus or minus I into dou psi by dou x j into dou psi by dou y k into dou psi by dou z psi. Okay, so right. இப்போ இந்த term என்ன actually I into dou pi by dou x plus I j into dou pi by dou y plus k into dou pi by dou z na by the definition this is what del pi plus or minus இங்க அதே மாதிரி plus or minus I into dou psi by dou x plus அந்த term என்னது del psi. So again del pi equal to what? Grade pi plus or minus grade psi. So இதுதான் right hand side equal to என்ன proof பண்ண வேண்டியது? Grade pi plus or minus grade psi. Okay, so first theorem over. So next theorem, second theorem, grade pi into psi equal to proof பண்ண வேண்டியது pi into grade psi plus psi into grade pi. Okay, right, proof left hand side grade pi into psi எடுத்துக்கிறோம். Right, இப்போ again by the definition எப்படி எழுதுவோம்? del of pi into psi அப்படின்னு. Right, again definitionல pi psi equal to ஒரு term எழுதிருப்போம். Simply we write summation I into dou pi by dou x அப்படின்னு 3 terms expand பண்ணாம we can write இந்த மாதிரி எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ summation del piக்கு பதில் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுற வேண்டியது summation I vector dou by dou x of இங்கே என்ன இருக்குது நமக்குன்னா pi into psi இருக்குது. Pi into psi. Okay, right. And you know the formula, differentiation of uv formula என்ன நமக்கு u dv plus v du. ஸோ அதுதான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இது differentiation of pi into psi அந்த term. இப்போ summation I of இப்போ uv formula யூஸ் பண்ணிங்கன்னா u இங்கே u என்னது pi, vங்கிறது இப்போ u equal to pi, v equal to psi எடுத்துக்கிறோம். அப்போ pi into dou psi by with respect to x தான் dou psi by dou x plus psi into dou pi by dou x. Right, next line summation I into இந்த summation split பண்ணிக்கிறோம். pi into dou psi by dou x plus summation I vector psi into dou pi by dou x. ஸோ இங்கே இப்போ u into dv plus v into du எழுதிருக்கோம் அண்ட் சம்மேஷனை உள்ளே ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ஓகே, which is equal to இப்போ இந்த பையை வந்து வெளியில் எடுத்துருக்கோம். வெளியில் எடுத்துட்டோம்னா pi into summation I dou psi by dou x. ஸோ அதே மாதிரி இங்கே psiங்கிற டேர்ம் வெளியில் எடுத்து போகிறோம். ஏன்னா ப்ரூஃபில் பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் pi into grade அண்ட் psi into grade. அப்போ நமக்கு இந்த பைங்கிறத வெளியில் எடுத்தாச்சு. இங்கே அதே மாதிரி psi into summation I dou pi by dou x. Okay, right, next line pi into again இங்கே டெஃபினேஷன் பாருங்கள். இந்த summation I dou pi by dou x என்ன எழுதியிருப்போம் நம்ம del pi. அப்போ இதை அப்படியே என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்? del psi. புரியுதா? இப்போ del pi means summation I dou pi by dou x. இங்கே வந்து dou psi by dou x இருக்கனால இங்கே del
psi. ஸோ அதே மாதிரி இங்கே psi into dou pi by dou x இருக்கனால del pi. ஸோ again del pi means what? அது great pi அப்படின்னு சொல்லுவோம் definition படி. ஓகே, அப்போ pi into great psi plus psi into great pi. ஸோ இதுதான் ரைட் ஹேண்ட் சைட். ஓகே, இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் தேர்ட் தியரம். அதுக்கு முன்னாடி பேசிக்காக இந்த ஃபார்முலா தெரியணும். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் u டிவைடட் பை v, அதோட ஃபார்முலா என்ன? v du மைனஸ் u dv, v du மைனஸ் u dv டிவைடட் பை v ஸ்கொயர். ஓகே, அண்ட் இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், டெல் பை ஈக்குவல் டு. ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது நமக்கு? கிரேடியன்ட் ஆஃப் pi divided by psi. So by the definition gradient எப்படி replace பண்ணோம்னா del pi divided by psi. Again by the definition del pi எப்படி replace பண்ணணும்? summation I vector dou by dou x of pi divided by psi. Okay, right. இப்போ இது differentiation of u by v. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், பேசிக் ஃபார்முலாவை. இங்கே யூங்கிற பிளேஸில் டெல் இருக்குது, பை இருக்குது, விங்கிற பிளேஸில் சை இருக்குது. ஓகே, இப்போ சம்மேஷன் ஐ இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுங்கள் ஃபார்முலா டி பை டிஎஃப். இப்போ இங்கே யூ வி அப்படின்னு அதை மேட்ச் பண்ணிக்கிட்டோம்னா இங்கே வி ஈக்குவல் டுனா சை வி டி பை. ஹியர் டோ யூஸ் பண்ணுறதுனால டோ பை பை டோ எக்ஸ். ஸோ வி du minus uங்கிறது என்னது? பை dv dou psi by dou x divided by v squared. vங்கிறது இடத்துல எனக்கு psi இருக்கு, அப்போ psi squared. ஓகே, ஸோ ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ண பிறகு இப்போ இந்த 1 by psi squared வெளியில் எடுத்துக்கிறோம் ஆஃப். இப்போ சம்மேஷன் ஐயை ரெண்டு டேர்முக்கும் உள்ளே எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணி. ஓகே, ஈக்குவல் டு 1 by psi square ஆஃப். ஸோ இந்த சையை வெளில எடுத்துக்க போகிறோம், அதே மாதிரி இங்கே பையை வெளில எடுத்துக்க போகிறோம். ஓகே, அப்போ psi இன்ட்டு சம்மேஷன் ஐ டோ பை பை டோ எக்ஸ் மைனஸ் பை இன்ட்டு சம்மேஷன் ஐ டோ psi பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 by psi square ஆஃப் psi into this is what? இது by the definition இதை எப்படி replace பண்ணலாம்? del pi minus pi into by the definition இது என்னது? del psi. So which is equal to இப்போ 1 by psi square நம்ம ப்ரூஃபில் எப்படி இருக்குது? ரைட் ஹேண்ட் சைடில் divided by psi square எழுதிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எழுத போகிறோம். இங்கே psi into del piங்கிறது great pi minus pi into del psiங்கிறது great psi divided by the 1 by psi square and psi square. So this is RHS.